வெல்கம் டு ஹிந்தி ஈஸி லேர்னிங் சேனல். நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மை குஷ் ஹூம். மைன்னா நான், குஷ்னா மகிழ்ச்சி, ஹூம்னா இருக்கிறேன். நான் வருகிறேன். மை ஆ ரஹா ஹூம். மைன்னா நான், ஆ அப்படின்னா வான்னு அர்த்தம். வருகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆறாகும். நீங்கள் அப்போது எங்கே இருந்தீர்கள்? ஆப் உஸ் சமய கஹாங்தே. ஆப்னா நீங்கள், உஸ் சமய அப்படின்னா அந்த சமயம், அப்போது அப்படின்னு அர்த்தம். கஹாங்னா எங்கே, இருந்தீர்கள் அப்படின்னா தே. இது பாஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால தேன்னு வருது. எனக்கு இந்த வேலை பிடிக்கிறது. முஜே யஹ் காம் பசந்த் ஹை. முஜே அப்படின்னா எனக்கு, யஹ் அப்படின்னா இது, இந்த அப்படின்னு அர்த்தம். காம்னா வேலை, பசந்த் அப்படின்னா விருப்பம், பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம்ல அது. நான் வேலை செய்ய விரும்புகிறேன். மே காம் கர்னா சாக்தா ஹூம். மைன்னா நான், காம்னா வேலை, கர்னானா செய்கிறது, சாக்தா ஹூம், சாக்தானா விரும்புகிறது. விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு சாக்தா ஹூம். மே காம் கர்னா சாக்தா ஹூம். உங்கள் வேலை முடிந்ததா? கியா ஆப்கா காம் பூரா ஹோ கயா. கியானா என்னங்கிற கொஷின் வேர்டு, ஆப்கா உங்களுடைய, காம்னா வேலை, பூரா ஹோ கயா முடிந்ததா. நான் இங்கே இருக்க விரும்புகிறேன். மே யஹாங் ரஹ்னா சாக்தா ஹூம். மைன்னா நான், யஹாங்னா இங்கே, ரஹ்னா அப்படின்னா இருத்தல், இருங்க, இருக்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது. சாக்தா ஹூம் அப்படின்னா விரும்புகிறேன்னு அர்த்தம். நான் சொல்வதை கேளுங்கள். மேரி பாத் சுனோ. மேரி அப்படின்னா நான், என்னன்னு சொல்கிறோம் இல்லையா நான், சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பாத், சுனோ அப்படின்னா கேட்குறது. மேரா அப்படின்னா அது ஆண்பால் குறிக்குது, பெண்பால்னா மேரின்னு வரும். நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். மே ஆப்சே மில்னா சாக்தா ஹூம். மைன்னா நான், ஆப்சே அப்படின்னா உங்களை, மில்னா சந்திக்கிறது, விரும்புகிறேன் அப்படிங்கிறது சாக்தா ஹூம். நான் உங்களை நம்புகிறேன். மே ஆப் பர் விஸ்வாஸ் கர்னா ஹூம். நான் இப்போது சாப்பிட விரும்புகிறேன். முஜே அப் கானா சாகியே. அப்புனா இப்பொழுது, கானானா சாப்பிட்றது, சாகியன விரும்புறது. என் நண்பர்கள் வருகிறார்கள். மேரே தோஸ்த் ஆ ரஹே ஹே. மேரே தோஸ்த் அப்படின்னா நண்பர் அப்படின்னா ஒருத்தர், நண்பர்கள் அப்படின்னு ப்ளூரலில் வருது, அதனால் மேரேன்னு சொல்கிறோம். மேரா அப்படின்னா ஆண் ஒருத்தரை குறிக்கிறது, மேரி அப்படின்னா அது பெண்பால், பெண் சொல்கிற மாதிரி வரும். இதில் மேரே அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா நண்பர்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அதனால் மேரேன்னு ப்ளூரலில் சொல்கிறது. தோஸ்த் அப்படின்னா நண்பர்கள். ஆ ரஹை அப்படின்னா வருகிறார்கள். நீங்கள் எங்கு சென்றீர்கள்? ஆப் கஹாங் கயதே. ஆப்னா நீங்கள், கஹாங்னா எங்கே, கயதேனா சென்றீர்கள்னு அர்த்தம். எனக்கு அந்த வேலை பிடிக்கவில்லை. முஜே வஹ் காம் பசந்த் நஹி ஹே. முஜேனா எனக்கு, வஹ்னா அது அந்த அப்படின்னு சொல்கிறோம், காம்னா வேலை, பசந்த்னா விருப்பம், பிடிக்கிறது. ஆனால் பசந்த் நஹி ஹே அப்படிங்கும்போது பிடிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அந்த கடை எங்கே உள்ளது? வஹ் துகான் கஹா ஹே. வஹ்னா அது அந்த, கடை அப்படிங்கிறது துகான்ங்கிறது கடை, கஹாங்னா எங்கே, ஹைங்கிறது இருக்கிறது, உள்ளது அப்படின்னு அர்த்தம். நான் உண்மையாக பேசுகிறேன். மெங் சச் போல் ரஹா ஹூம். மைன்னா நான், சச்னா உண்மை, போல்னா பேசுகிறது, பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்கு போல் ரஹா ஹூம். நான் தாமதமாக வருவேன். வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஃப்யூச்சர் டென்ஸ், அது மாதிரி வரும்போது இங்கே ஊங்கா ஊங்கி அப்படின்னு தான் முடியும். மெயின் தேசே ஆவுங்கா. இங்கே ஊங்கான்னு முடியும் போது அது ஃப்யூச்சர் டென்ஸ், ஊங்கா பெண்பாலாக தான் ஊங்கி அப்படி வரும். மைன்னா நான், தேசே அப்படின்னா தாமதமாக, ஆனா வான்னு அர்த்தம், ஆவுங்கா அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் வருவேன் அப்படின்னு சொல்கிறது.
இதற்கு என்ன காரணம்? இஸ்கா காரண் கியா ஹே? இஸ்கானா இதற்கு, காரன்னா காரணம், கியா ஹே அப்படின்னா கியானா என்ன. இது என்னுடையது. இது ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.